அன்பர்களே, நவராத்திரி 8வது நாள் காசி ஸ்ரீ அன்னபூரணி திருக்கோவிலை தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் காசியில் விஸ்வநாதர் கோயிலுக்கு வடமேற்கே 15 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. துர்கா தேவியின் 8வது வடிவம் ஸ்ரீ அன்னபூரணி. இந்த தேவியே காசி விஸ்வநாதருக்கு உணவளித்தவள். ஆகவே காசியின் அரசியே அன்னபூரணிதான். மராட்டிய மன்னர்கள் இந்த கோவிலை வடிவமைத்தனர். கோவிலின் நடுவே எண்கோண வடிவில் மண்டபம் உள்ளது. இதனை 12 கல் தூண்கள் தாங்குகின்றன. பலவித ரத்தனங்கள், மணிகள் பதிக்க பெற்ற மணிமகடத்துடன் அழகிய ரூபத்தில் காட்சி தரும் அன்னபூரணிக்கு கீழே ஸ்ரீ சக்கர மேரு யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மண்டபத்தில் நின்று பலகணி வழியே தேவியை தரிசிக்க வேண்டும். தேவியின் திருமுகத்தை மட்டுமே நாம் தரிசிக்கலாம். மூலவர் ஸ்ரீ அன்னபூரணி நின்ற கோலத்தில் 3 வயது பெண் குழந்தை வடிவில் இருப்பதை காண கண்கோடி வேண்டும். இந்த கோவில் கிபி 1729 பேஷ்வா பாஜிராவ் என்பவரால் கட்டப்பெற்றது. அன்னம் என்றால் உணவு, பூர்ணா என்றால் நிரம்பியது என்பது பொருள். காசியில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது தேவி அன்னபூரணியாக தோன்றி அனைவருக்கும் உணவளித்தாள். பிக்ஷாடனராக வந்த சிவபெருமானுக்கும் இவளை உணவளித்தாள். கோவில் வளாகத்தில் பக்தர்கள் ஒன்று கூடும் மண்டபம் உள்ளது. இங்கிருந்து அன்னையை வழிபட்டு தாங்கள் கொண்டு வந்துள்ள வஸ்திரங்கள், அரிசி முதலியவற்றை காணிக்கையாக அளிக்கிறார்கள். பிரசாதமாக சிறிதளவு அரிசியை பூஜகர்கள் வழங்குகிறார்கள். அதனை வீட்டில் கொண்டு வந்து வைத்தால் உணவுக்கு பஞ்சம் வராது. ஆலயத்தின் மேல் தளத்தில் தங்க அன்னபூரணி உள்ளது. தீபாவளி மற்றும் சிவராத்திரியின் போது மட்டுமே இவளை தரிசிக்க முடியும். இவள் அமர்ந்த நிலையில் கரண்டி, அக்ஷய பாத்திரத்தோடு இருப்பவள். இருபுறமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் உள்ளனர். கோவில் வெளிப்புறம் புராண சிற்பங்கள் உள்ளன. சத்யநாராயணர், சக்கரலிங்கேஸ்வரர் போன்ற சன்னதிகளும் உள்ளன. நாள் முழுவதும் தேவிக்கு பல ஆரத்தி சேவை நடைபெறும். தீபாவளியின் போது லட்டு தேர் மற்றும் அன்னக்கூட விழா நடைபெறும். நவராத்திரி விழா மிக சிறப்பு. இங்கு காத்யாயன மகரிஷிக்கு மகளாக பிறந்த லலிதா தேவி காத்யாயினி என பெற்றாள். காசியில் பஞ்சம் ஏற்பட்ட போது இவள் காசிக்கு சென்று அன்னபூரணியாக மாறி உணவளித்து பஞ்சம் போக்கி பின் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சன்னதியின் பின்புறம் நிலை கொண்டாள். ஆதிசங்கரர் அன்னபூர்ணாஷ்டகம் பாடி தமது பசி நீங்க பெற்றார். உலகின் பசிப்பிணி போக்கும் தாயாகிய அன்னபூரணியை காசியில் வணங்கி உய்வோமாக. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஓம் நமோ பகவத் அன்னபூர்ணே மம பிலிக்ஷிதம் அன்னம் தேகி ஸ்வாஹா. ஓம் சக்தி பராசக்தி.